குப்பை கொட்டி அதை போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி புல்பை அறிவார எச்சில் இலை குப்பை கொட்டி எட்டாயும் அங்கே பச்சை இலை நான் என்று இங்கே எச்சில் இலை எட்டாயும் அங்கே பச்சை இலை நான் என்று இங்கே எச்சில் இலை புயலாச்சு பெருமழையாச்சு இந்த விளக்கு அதிலும் சக்கரவர்த்தி உண்மையில் மெழுகுவர்த்தி சக்கரவர்த்தி ஆனா உண்மையில் மெழுகுவர்த்தி பெத்தெடுத்தது யாரு அழகு பேரு வச்சது யாரு தத்தெடுத்தது யாரு இன்று தத்தளிப்பது யாரு எப்பா பாலு இங்க வதிவே இல்ல இல்ல வாங்க தண்ணி பாவம் அது ஒண்ணும் செய்யறமா அது என்ன பண்றது தண்ணி என்ன வந்து உங்க மேல பாசம் தான் வேற என்ன இல்ல இல்ல எந்திரிங்கம்மா எல்லாரும் நீங்க எல்லாம் படுத்த தூங்கினா அப்புறம் எங்களுக்கு தூக்கம் வராத தாய்களா வருஷத்துல ஒரு நாள் நாடகத்தை வச்சிருக்கீங்க அதை அவங்களால பார்க்க முடியல நாங்க வருஷம் 30 நாள் நாடகம் ஆடிட்டு இருக்கோம் நீங்க கை தட்டி விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணாதே எங்களுக்கு தொழில் செய்ய நல்லா இருக்கு எல்லாரும் நீங்க படுத்தீங்கன்னா அப்புறம் நாங்க உள்ள போய் ஓப்பி அடிச்சிருவோம் இல்ல கொஞ்சம் எத்திரிக்கமா நீங்களே பார்த்திருப்பீங்க நல்ல இளைஞர்கள்லாம் நல்லா தேர்ந்தெடுத்து போட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு நாடக அமைப்பாளர் வெங்கடேசன் நீங்க பார்த்திருப்பீங்க பக்க மேளமா இருக்கட்டும் வந்திருக்க நடிகர்களா இருக்கட்டும் எல்லாருமே 22-25 வயசுக்குள்ளதான் போட்டு தேர்ந்தெடுத்து போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க நீங்க கொஞ்சம் உற்சாகப்படுத்தினால நாடகம் சிறப்பா இருக்கு என்னண்ணே பாலாண்ணே ஆமாண்ணே எந்திரிச்சு உட்காருங்கண்ணே உட்காருங்க எந்திரிச்சு உட்காருங்க ஊர் மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்க பொப்பனக்கார தம்பி நல்ல தம்பி தான் வயசு 25 தான் ஆகுது என்ன பிரச்சனைனா தம்பி சுகர் பேஷண்ட்டு நேரத்துக்கு டீ குடிக்கலாட்டா காக்கா வலிப்பு வந்துடும் கொஞ்சம் கோச்சுக்காம ஒரு 10 டீ மட்டும் ஆயிட்டவங்க அந்த 10 டீல ஒரு டீ மட்டும் சுகர் இல்லாம கொண்டு வாங்க ஆமா ஊராவட்டுக்குள்ள என்ன முடிச்சு உட்காந்து பாருங்க தம்பி நீ வந்தவங்க பார்த்துட்டே இருக்கீங்க பேசாம இங்க படுக்கிறதுக்கு போற கண்டியா பார்க்க பிடிக்கலையா பேசாம இங்க படுக்கிறதுக்கு பேசாம ஜிஹெச் போய் பெட்ல படுத்துரு எந்திரிச்சு உட்காருமா வெளியே வர போறாரு வெளியே வந்துட்டு நீ படுக்கிறத பார்த்தா அவருக்கு பாடலாம் தோணுமா பேசணும் எந்திரிச்சு உட்காருங்கம்மா உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கிறோம் தூக்கம் அதோட மேடைக்கு பின்னாடி போய் அங்க போய் ஓட தூங்குங்க வந்து நாடக நடிகர் எதை பார்த்து படிக்கிறது எந்திரிச்சு உட்காருங்க நீங்க சிரிச்ச ஓத்துறதான் அதை பார்த்து பாட்டு படிப்பாரு இல்ல அம்மா நல்லா சாப்பிடுச்சு பிறகு சாப்பாடு அலசத்துது நான் கிடாக்கறியா அதுதான் அலசத்துது ரொம்ப சாப்பிடாத பிபி தம்பி ஏன் ரொம்ப சாப்பிடாதீங்க சாப்பிடறதுனால என்ன நடந்துச்சு அப்ப கேக்குறேன் நேத்து எங்க ஊர்ல ஒரு கேதம் ஒண்ணு குழி வெட்ட ஆள் இல்ல இந்த குழி வெட்ட ஆளு பாருங்க எங்க ஊர்ல ஒரு ஆள் இருந்தாரு குழி வெட்டணும்னு சொல்ல அவன் ஒரு ஆப்பு கேட்டிருக்கிறேன் குழி வெட்டணும்
ஊருக்காரங்க ஒரு ஆப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க. அவன் பாட்டுல பகுதி குழி நோண்டி இருக்கிறேன், மீதி குழி புட்டியால் நோட்ட முடியல, இன்னொரு ஆப்பு வேணுட்டு இருக்கிறேன். ஊருக்கார புள்ள வாங்கி கொடுத்துட்டாங்க ஐயா. இவன் பாட்டுல புள்ள முடிச்சுட்டு குழியை நோட்டிட்டேன். இவன் அடிச்ச போதைக்கு அடிச்ச வெயிலுக்கு முந்தைய கிருட்டு ஏறிடுச்சு பிறகு. போதை ஏறணும்னு இவன் வெட்டின குழி சரியா இருக்க பார்க்க அளந்து பார்க்க படுத்திருக்கிறேன். படுத்தோட இவன் கட்டிருந்தது வெள்ளை வேஷ்டி வேற. இவன் அடிச்ச போதைக்கு இருந்து மூடிட்டேன், வந்தவங்க தூக்கிக்குவான்ட்டு. இந்த ஊருக்காரன் சொன்னாங்க, இப்ப இந்த குழி வெட்ட இந்த பயல அனுப்பிச்சுட்டோம்ல, குழி வெட்டி பார்த்துட்டு வரான்னு கேட்க. தீப்பெட்டியா? இது மாதிரி ஊருக்காரன் சொன்னாங்க, இந்த குழி வெட்ட இந்த பயல அனுப்பிச்சுட்டோம்ல, குழி வெட்டிட்டானா பார்த்துட்டு வரான்னு சொல்ல. இங்க இருந்து போனாங்க பத்தியா, அவங்களும் நிற போதை, அவங்க நிற போதை போய் பார்த்துருக்குறாங்க. ஏற்கனவே செத்த படத்தை சரியாம மூடாம விட்டுருக்குறாங்க. இதுல இன்னொரு பணம் பண்ணாட்டு ஒரு நாளைக்கு 2 பேருக்கு குழி வெட்டினாங்க. அது மாதிரி இல்ல அண்ணன். எங்கக்கா இங்கக்கா இங்க ஒண்ணு கடிக்க வந்துருச்சாக்கா, படக்கம் அடிச்சு முடுக்க வந்து உட்காந்துக்க. நாரதர் வர போறாரு. பிரச்சனை ஒண்ணும் இல்ல, வருவாரு. இன்னைக்கு கலகம் பண்றதுக்குன்னு வந்திருக்கிறாரு. இது மாதிரி பாருங்க, நேற்று எங்க ஊர்ல ஒரு விசிறியாவாரி வந்தேன். விசிறியாவாரி வந்தேன். 3 வருஷத்துக்கு போறோம், 3 வருஷம் உழைக்கும், 3 வருஷத்துக்கு போறோம், 3 வருஷம் உழைக்கும்னு. பப்பன்காரி ஏன் இவ்வளவு தூரம் பேசுறாரு? தூங்குறல எழுப்பிடுறதுக்குதே. இதே உண்மையான கதைங்க. நேற்று எங்க ஊர்ல விசிறிக்கார வந்தேன். 3 வருஷம் போறாங்க, 3 வருஷம் போறாங்க, 3 வருஷம் உழைக்கும்னு. என் பொண்டாட்டி 3 விசிறி வாங்கிட்டான். 3 வருஷம் 30 ரூபா, 3 வருஷம் உழைக்கும்னே. அப்படி 3 விசிறி வாங்கி ஒரு நாள் அப்படி ஆடிக்கிட்டே இருந்திருக்கிறா. அந்த விசிறி உடஞ்சு போச்சு. ஏன்னா வந்தவன் 3 வருஷம் 30 ரூபா, 3 வருஷம் உழைக்கும்னே. ஒரே நாள் உடஞ்சு போச்சு. இன்னொரு விசிறி எடுத்து இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா. அந்த விசிறி உடஞ்சு போச்சு. திருப்பி 3வது விசிறி எடுத்து இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா பாரு, 3 விசிறி உடஞ்சு போச்சு. 3 வருஷம் 30 ரூபா, 3 வருஷம் உழைக்கும்னே. பார்த்தா அடுத்த வாரம் அந்த வியாபாரி எங்க ஊருக்கு வர வியாபாரம் பார்க்க. என் பொண்டாட்டிக்கு பொள்ளாச்சியில கோவம் வந்துருச்சு. என்னைய 3 வருஷம் 30 ரூபா, 3 வருஷம் உழைக்கும்னே, 3 நாள் உடஞ்சு போச்சுங்க. அந்த விசிறிக்காரன் சமாளிக்கிறேன் பாரு. ஏமா விசிறி எப்படி ஆட்டினு கேட்க, என் பொண்டாட்டி இப்படிதாங்க ஆட்டினு சொல்ல. லூசு மட்டும் எப்படி ஆட்டின விசிறி உடனே செய்ய. விசிறி எப்படி தெரியுமா ஆட்டணும்? விசிறி எப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டணுமா, அப்பதான் விசிறி உடையாத. அது மாதிரி விடிய விடிய சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறிய. இதெல்லாம் ஒரு நகைச்சுவை, சிரிச்சுக்கணும், அவ்வளவுதான். இங்கே சிறந்தமுறையில் உங்களை மகிழ்வித்த ஆளவர்கள் பப்புன் அவர்களுக்கு மலர்மலையில கைத்தடுங்க. இங்கே சிறந்த முறையில் ஒப்பனாக நடித்த அண்ணன் அவர்களுக்கு மலர்மலை கைத்தடு. கீழே புரியுங்க. என்ன கீழே ஒரு வாரமா மண்டி போட்டு புட்டி கழிச்சு வச்சு. மாலபுரியா வந்து ஊம்புடாங்க. நகைச்சுவை சிவற்றமாமா முடிச்சே இருங்க. போயிட்டு அடுத்த நகைச்சுவை விடிய விடிய நகைச்சுவைங்க. என்ன பேசணும் சிரிச்சுக்கணும். இவனை எழுப்புற ஒண்ணு எழுப்பாத ஒண்ணுதேன். நீ இப்படியே படுத்துருந்தா அடுத்த வருஷம் நீ ஓஎம்பி கேசுனே. பாலு நல்லா இருக்கியா? ஏப்பா பிரியாசத்துல வந்தா பாலு போயிட்டு வாங்க. நான் ஒன்று பண்ணலாம்னு இருக்கேன். நானே இந்த 4 வருஷம் போட்டு வர போறேன். போன்னு சொல்லு.
எப்படி தவறாது மணிகாதி நாராயணா 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 எப்படி தவறாது எப்படி தவறாது எப்படி தவறாது இடரது மனுகாது எப்படி தவறாது இடரது மனுகாது உன்னை காப்பாற்று உன்னான பலனந்த கோடி உன்னை காப்பாற்று உன்னான பலனந்த கோடி உன்னை காப்பாற்று உன்னான பலனந்த கோடி அன்புள்ள கோடி அவர்க்கு நன்றி அன்புள்ள கோடி அருள்குடலே குணத்தை கொண்டு கருத்துரைக்கும் விலகக்காரன் நாதன் இருவரை பெற்றனான் என்ற அதிகாலையிலிருந்து சாண சந்தியாவராசம் முடித்து பெருமானி தரிசனத்து சுரீரங்கன் ஒருவர் பண்ணி துருமணி புலவர் வளதானும் பிரிந்த பிரபீந்திரத்தின் வெற்றி கொண்டு வாழ்த்த வந்தேன் பரதையை பாடுவை புன்சையை பேரடைத்தனை கருணை விடைகள் வந்தேன் கருவிவான் முகம் காட்டே தேசத்தை எனக் கூறக்கூடிய ஆதவனை தரிசித்து அதற்கு அப்பால் தோளுடைய சிவையின் விடையாகியார் தூபன் வந்து சோடி காடுடைய சுடலை மதி ஊசி என் விளங்கவர் வேள்வன் ஏழுடைய மலரால் உனை நாட்படிங்கேற்ற பீருடைய பிரபாவரம் ஏவிய பெருமாறி வந்தோ என்பதை இருக்கவில்லை ஆற்றடி விவேற்றம் கொண்டு அதற்கான வழியில் எண்ணிமை கொண்டு சிறுத்தம் இல்லாமலே கொண்டு ஆதி சிவனுக்கு சீனும் ஆதி பரமேஸ்வரி தரிசித்து லட்சுமர்கள் வெங்கடவா பெண்பாவினை வாதிகள் என் நிச்சயம் எம்பியவா மச்சா கோர்மா சிங்கா மாறா மாறா கோபாலா மாமாயும் வைக்கவில்லை என் பாட்டன் மகாவிஷ்ணுவை தொழுது கழகத்தின் விழாவை உலகத்திற்கென்மை ஏற்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். ஆகவே நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள். அபிஷேக பிரியாசனா அலங்கார பிரியா விஷ்ணு சொற்ற பிரியா சூரியா கழக பிரியா நாரதா என்று விளக்க உண்டு. நாரதன் கழகம் நன்மையிலே முடியட்டும் என்று தேவதையை எல்லாரும் படுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பார்க்கடல் தான் தங்கச்சியெல்லாம் பார்க்கடல்ல மகாவிஷ்ணு படத்திற்கு மாதிரி படுத்திருக்கு. நேரம் உட்காந்துட்டு தானே இருந்த
எந்திரிச்சு உட்காந்து நானும் பார்த்தாங்க. நான் அதான் சொன்னேன், வரையிலே பேண்ட் சட்டை கோட்டு சுட்டு போட்டு வானே, அப்பதான் பாப்பாங்க. இல்ல கண்ணுமே அப்படிதான் மாத்தணும். கட்டையை மட்டும் கொண்டுகிட்டு நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். இருக்கிற விழாவில் உட்கார்ந்துருக்காங்களே பரவாயில்ல. ஆகவே கழகத்தின் விழாலே உலகத்திலும் ஏற்படுத்துவதற்குரிய தமிழ் அடை நாரதா ஒரு நாளைக்கு ஒரு கண்ணும் செய்ய விடுகின்றார் முதல் சிறுசகப்பட்டது 1000 ஆகவே கழகம் சிறக்க வேண்டும். அந்த கழகத்தினால் வழக்கத்திற்கு ஒரு உண்மை ஏற்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே அப்படி கழகம் சிறக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? எல்லாம் விநாயகப் பெருமனை வணங்க வேண்டும். அல்லவோம் வழிபடைவோம் அன்னை வீட்டிலே பிறந்ததில்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணம் அதிகமா மாமரணை கோபுரத்திலே வெற்றிருக்கக்கூடிய கணபதியை கைவிடக்கால் என்று சொன்னார்களே, அப்படி கணபதியை வணங்கிவிட்டு கழகத்தை துவங்காத காரணத்தினாலே கொஞ்சம் பேச குறைஞ்சிட்டு ஷார்ட் வச்சு வைங்க. நாயகப்பெருமானை வணங்கியுள்ளது கழகத்துக்கு தான் அற்புதம் கிடைத்து விட்டது. அருமையான கழகம், அருமையான கழகம் இந்த இடத்திலே கிடைத்து வந்தது. ஆனால் சோலை, அருமையான சோலை. அடா 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 என்ன சோலை? ஆஹா, இங்கிட்டு போறான். என்ன மரம்? இங்கிட்டு வந்து அது ஒரு வகையான மரம். ஆவி மரமா? சரி சரி, அது இருக்கட்டும். மயில் கீழே கிடக்குது. எனக்கு அங்க
இங்க பச்சை பச்சையா புல்லு இருக்குல்ல மேய போயிருக்கு. அப்படியா? சரி. இது நடுவில் இருக்கிறது என்ன மரம்? அது மரம் இல்ல சாமி, அது மலை. இல்லப்பா, இந்த மரம் இருக்கலாப்பா நடுவில். ஓ இது தென்னை மரம். மலையில போய் தென்னை மரம் இப்படி நிக்குதா இல்லையா? அது கள்ளத்தோட போச்சு. இருக்கட்டும். ஆக அருமையான சோலைகளை பொத்து குழுங்கக்கூடிய அருமையான தென்னம்பாடு, தென்னை மரத்தில் அடிக்கக்கூடியது அருமையான தென்றல் காற்று. அடடா, அருமையான காற்று, ஆனந்த பூங்காற்று தாளாட்டுதே, மனம் வாடுதே, வாழ்நாளிலே ஆசை காதலிலே, ஆனந்த பூங்காற்று தாளாட்டுதே. இந்த தென்னை மரத்தை பார்க்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? நாத்து போக நண்டு நடு, நண்டு போக நாத்த நடு, தேடு போக தென்னை நடு.